Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. وعليكم السلام ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته sister. Wa alaikum assalam wa rahmatullahi wa barakatuhu. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து 2 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 1 அதுல வந்து நவுன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், வெர்ப்ஸ் அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் செகண்ட் சாப்டர்ல அட்வெர்ப்ஸ், ப்ரிபோசிஷன்ஸ், கன்ஜங்ஷன்ஸ் 2 சாப்டர்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம தேர்ட் சாப்டருக்கு மூவ் பண்ண போறோம். தட் இஸ் டென்ஸ். நம்ம படிச்சிருப்போம்ல சின்ன வயசுல, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். டென்சஸ்லயே 12 டென்சஸ் இருக்குது. அதுல ரொம்ப ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டென்சஸ்னாலே வந்து மெயினா அதுல வேர்ப்ஸ் தான் வரும், வினைச்சொற்கள் தான் வரும். வினைச்சொற்கள் வச்சுதான் அந்த டென்சஸ் அந்த சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். அந்த வேர்ப்ஸை வந்து நம்ம திருப்பி ஒரு ரீகேப் பார்ப்போம். அது பார்த்துட்டா நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் டென்சஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு கிளியரா நல்லா புரியும். ஸோ ஏற்கனவே பார்த்த கிளாஸ் தான் வேர்ப்ஸ். அது ஒரு ஸ்மால் ரீகேப், ஒரு ஸ்மால் கிளான்ஸ் நம்ம பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து டென்சஸ்க்குள்ள அந்த சாப்டருக்குள்ள போவோம். ஓகே ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா அப்படின்னு சொல்லுங்க. ஸ்கிரீன் விசிபிளா இருக்குதாமா? ஸ்கிரீன் விசிபிளா இருக்குதா? ஆமா சிஸ்டர். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, வேர்ப்ஸை நம்ம ரீகேப் பார்ப்போம். வேர்ப்ஸ்னா உங்களுக்கு தெரியும், வினைச்சொல். அதாவது ஒரு ஆக்ஷன், நம்ம என்ன ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்றோமோ அந்த ஆக்ஷனை சொல்ற அந்த வினைச்சொல்லை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து ஈட், ஸ்டாண்ட், சிட், குக், லுக். நம்ம செய்யற எல்லா செயல்களுமே வினைச்சொல் தான். அதாவது நம்ம கண் இமைக்கிறது, பிளிங்க் பண்ணுவோம்ல, அதுவும் ஒரு செயல். ஸோ எல்லாமே நம்ம பெர்ஃபார்ம் பண்ற ஒவ்வொரு விஷயமே வந்து வினைச்சொற்கள். அந்த வினைச்சொல் வச்சுதான் டென்ஸை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த வினைச்சொற்கள் தான் பேஸ் டென்ஸுக்கு. ஓகேயா? ஓகே, தென் உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, வேர்ப்ஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்கும். ஆக்டிவ் வேர்ப்ஸ், ஸ்டேட் வேர்ப்ஸ். ஆக்டிவ் வேர்ப்ஸ் அப்படின்னா வந்து நம்ம செய்யக்கூடிய அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய செயல்கள், ப்ளே பண்றது, ஈட் பண்றது, ட்ரிங்க், ஜம்ப், சிட் எல்லாமே வந்து ஆக்டிவ் வேர்ப்ஸ். நம்ம ஆக்டிவா நம்ம டெய்லியுமே நம்ம பெர்ஃபார்ம் பண்ற செயல்கள் தான் ஆக்டிவ் வேர்ப்ஸ், அதாவது செயல்பாட்டு வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம வந்து திரும்ப நம்ம வந்து ஏன் வேர்ப்ஸ் பார்க்குறோம்னா மெயினா இந்த விஷயத்துக்காக தான் நம்ம பார்க்குறோம். எங்க எஸ் சேர்க்கணும், எங்க வந்து வேர்புக்கு எஸ் சேர்க்கணும், எங்க வந்து வேர்புக்கு எஸ் சேர்க்க தேவையில்லை அப்படின்னு. அதாவது சில வேர்ப்ஸுக்கு வந்து நம்ம எஸ் சேர்ப்போம். பிக்சர்ஸ், லுக்ஸ், சிட், ஸ்டாண்ட். சில இதுக்கு இஎஸ் சேர்ப்போம். சில வேர்ப்ஸுக்கு இங்க பாருங்க, கோ அப்படின்னு சொல்றோம். அப்ப GOES, கோஸ். சில வேர்புக்கு IES சேர்ப்போம். ஓகேயா? சில வேர்ப்ஸுக்கு வெறும் எஸ் சேர்ப்போம், சில வேர்ப்ஸுக்கு இஎஸ் சேர்ப்போம். கோஸ், தென் அந்த மாதிரி சில வேர்ப்ஸ் வரும், அதுக்கு நம்ம இஎஸ் சேர்ப்போம். சில வேர்ப்ஸுக்கு ஐஇஎஸ் சேர்ப்போம். ஐஇஎஸ் மெயினா எதுக்கு சேர்ப்போம்னா, இந்த ஒய்ல முடியும் பாத்தீங்களா, ட்ரை, ட்ரை. அங்க ரைட் சைடு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன்ல, ஒய்ல முடிகிற வேர்ப்ஸுக்கு வந்து நம்ம ஒய்ய எடுத்துட்டு ஐஇஎஸ் சேர்ப்போம். ஸ்டெடினா ஒய்யை எடுத்துட்டு ஸ்டெடிஸ். ஓகேயா? வேர்ப்க்கு வந்து வெறும் வேர்பா மட்டும் சில இடத்துல இருக்கும், சில இடத்துல எஸ் சேர்க்கப்பட்டிருக்கும், சில வேர்புக்கு இஎஸ் அண்ட் சில வேர்புக்கு ஐஇஎஸ் சேர்க்கப்பட்டிருக்கும். ஓகேயா? மோஸ்ட்லி ஐஇஎஸ் எதுக்கு வரும் அப்படின்னா, இந்த ஒய்ல முடியுதுல, ஒய்ல முடிகிற எல்லா வேர்புக்குமே வந்து ஐஇஎஸ், ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் நம்ம சேர்ப்போம். ஏன்னா ஒய்க்கு அப்புறம் எஸ் வராது.
ஓகேயா? ஸோ ஒய்ய நம்ம எடுத்துட்டு ஐஇஎஸ் சேர்ப்போம். அதுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃப்ரைக்கு ஃப்ரைஸ், ட்ரைக்கு ட்ரைஸ், ஸ்டெடிக்கு ஸ்டெடீஸ். ஓகேயா? தென் சில வேர்ப்ஸுக்கு எஸ் சேர்ப்போம். பிளேக்கு பிளேஸ், குக்ஸ், ஸ்மைல்ஸ், ஈட்ஸ், ரைட்ஸ். ஓகே. எது எதுக்கெல்லாம் நம்ம வந்து எஸ் சேர்க்கணும் அப்படின்னா, ஹி, ஷி, இட், நேம். ஏதாவது ஒரு ஆளோட நேம் வந்தா நம்ம எஸ் சேர்க்கணும். கண்டிப்பா அந்த வேர்புக்கு எஸ் ஆர் இஎஸ் ஆர் ஐஇஎஸ் சேர்க்கிற மாதிரி வரும். அந்த வேர்போட லாஸ்ட் லெட்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேயா? எந்தெந்த இதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும் கண்டிப்பா? ஹி, ஷி, இட் ஆர் ஏதாவது ஒரு நேம். ஒரே ஒரு நேம் வந்தா அதுக்கு நம்ம எஸ் சேர்க்கணும். கடைசி லெட்டர் வந்து எஸ் சேர்க்கணும். ஓகேயா? லைக் பிளேஸ், குக்ஸ், ஈட், ரன்ஸ். எதுக்கு எஸ் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. அந்த வேர்ப அப்படியே நம்ம போட்டுறணும். பிளேனா பிளே, குக்னா குக், ஈட்னா ஈட், ஜம்ப்னா ஜம்ப். அந்த மாதிரி அந்த வேர்ப அப்படியே எந்த ஒரு மாற்றமும் இல்லாம நம்ம போடணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் எதுவாக இருக்கணும்? ஐ, வி, யூ, தே. ஐ, வி, யூ, தே வர சப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம என்ன போடணும்? வேர்ப அப்படியே எந்த ஒரு மாற்றமும் இல்லாம போடணும். இதே வந்து ஹி, ஷி, இட் அண்ட் ஏதாவது ஒரு நேம், ஒரு ஆளோட நேம் மட்டும் வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த வேர்ப்ல சில மாற்றங்கள் பண்ணணும். எஸ் சேர்க்கிற மாதிரி வரும், இல்ல இஎஸ் இல்ல ஐஇஎஸ் சேர்க்கிற மாதிரி வரும். ஓகேயா? இந்த ரூலை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இந்த ரூல் தான் மெயினா அப்ளை பண்ண போற ரூல் வந்து இதுதான். ஹி, ஷி, இட் ஒரு நேம் வந்தா அந்த வேர்பை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். கண்டிப்பா எண்ட்ல வந்து எஸ் ஆர் இஎஸ் ஆர் ஐஇஎஸ் சேர்க்கணும். இதே ஐ, வி, யூ, தே அது வந்துச்சுன்னா ஐ, வி, யூ, தே நான், நாங்கள், நீ, அவர்கள் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்ப எப்படி நம்ம அந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்கோமோ அந்த வேர்பை எந்த ஒரு மாற்றமும் பண்ணாம அதே மாதிரியே ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஓகேயா? இதை வேணா எழுதி வச்சுக்கிடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம படிக்க போறதுல இந்த ரூல் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஓகேயா? நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். ஒன்ஸ் மோர் பாருங்க. ஹி டேஷ் ஃபுட்பால். ஹி வந்தனால நம்ம என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். ஸோ ஹி பிளேஸ் ஃபுட்பால். ஐ டேஷ் இன் த மார்னிங். ஐ வாக்குக்கு நம்ம ஐ வந்தனால எந்த ஒரு மாற்றமும் பண்ணாம வாக்க அப்படியே அந்த பிராக்கெட்ல கொடுத்ததை அப்படியே எழுத போறோம். வாக். ஐ வாக் இன் த மார்னிங். வி டேஷ் இன் த ஈவினிங். வி ஸ்டடி இன் த ஈவினிங். வி வந்தாலே எந்த ஒரு மாற்றமும் பண்ணக்கூடாது வேர்ப்ல. ஸோ ஸ்டடி இன் த ஈவினிங். ஷீ டேஷ் ஸ்வீட்லி. சிங். சிங் வந்து ஷீ வந்தனால எஸ் சேர்க்கணும். ஷீ சிங் ஸ்வீட்லி. அவள் அழகாக பாடுவாள். சாரி, அழகாக இல்லை, இனிமையாக பாடுவாள். இட் டேஷ் ஹெவி. லுக். லுக் வந்து இட் வந்தனால எஸ் சேர்க்கணும். லுக். இட் லுக்ஸ் ஹெவி. ஸோ அது கனமாக தெரிகிறது அப்படின்னு. தே டேஷ் அவுட் ஆஃப் த கிளாஸ். தே வந்தனால மூவ் அப்படியே போட்டுறணும். மூவ அப்படியே போட்டுறணும். பிகாஸ் தே வந்திருக்குது. தே மூவ் அவுட் ஆஃப் த கிளாஸ். அவர்கள் கிளாஸை விட்டு அவர்கள் வெளியேறினார்கள். டூ யூ டேஷ் டயர்ட். டூ யூ வந்தனால ஃபீல் அப்படியே போட்டுருவோம். டூ யூ ஃபீல் டயர்ட். ஓகேயா? ஸோ எந்த ஒரு மாற்றமே நம்ம ஐ, வி, யூ, தேக்கு பண்ணக்கூடாது. அண்ட் ஹி, ஷி, இட் ஆர் எனி ஒன் நேம் வந்துச்சுன்னா எஸ் கண்டிப்பா சேர்க்கணும். ஓகே. இப்ப இன்னொரு ரூல், செகண்ட் ரூல் என்னன்னா வேர்ப்ல வேர்போட சேஞ்ச் பண்றதுல செகண்ட் ரூல் என்னன்னா சிங்குலர் நவுன் வந்தா நம்ம வேர்ப் பிளஸ் எஸ் சேர்க்கணும் கண்டிப்பா. ஓகேயா? சிங்குலர் நவுனா ஒரே ஒரு ஆளை மட்டும் குறிப்பிட்டு இருந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா எஸ் சேர்க்கணும். இந்த படிச்சம்ல ஹி, ஷி, இட் அண்ட் நேம் வந்து இருந்துச்சுன்னா நம்ம எஸ் சேர்க்கணும். ஏதாவது ஒரு ஆள் நேம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா எஸ் சேர்க்கணும். எக்ஸாம்பிள் பாருங்க. அப்துல்லா பிளேஸ் ஃபுட்பால். ரஹீமா அக்செப்ட்ஸ் த இன்விடேஷன். ஹசன் டிராஸ் வெல். காமில் லிஃப்ட்ஸ் த சேர். இவங்கெல்லாம் ஒவ்வொரு ஆட்களோட பேர் வந்திருக்கனால அடுத்த வர வேர்புக்கு நம்ம கண்டிப்பா எஸ் சேர்க்கணும். சீதா ரன்ஸ் ஃபாஸ்ட். டியர் லுக்ஸ் பிரவுன் இன் கலர். இதெல்லாம் ஒவ்வொரு ஆளுடைய பேர். ஸோ நம்ம எஸ் சேர்க்கணும். இதே ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆட்கள் வராங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், ப்ளூரல் நவுன், அதாவது ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆட்கள், ஒரு ஆள் இல்லாம ரெண்டு ஆள் வராங்கன்னா நம்ம வேர்ப அப்படியே போட்டுறணும். எஸ் கேட்க கூடாது. ஓகேயா?
அதாவது நேமுக்கு தான் நம்ம என்ன சேர்க்கணும், எஸ் சேர்க்கணும். நேம்ஸ் நிறைய பேர் வராங்க அப்படின்னா நம்ம வந்து எஸ் சேர்க்க கூடாது. ஓகேயா? இது ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் கிளாஸ்ல, பட் ஒன்ஸ் நம்ம பார்க்கிறோம். ஓகேயா? ரீகேப் பண்றோம். ஹுசைன் அண்ட் ஃபரீத் பிளே டுகெதர். அதாவது ஹுசைனும் பேர் தான், ஃபரீதும் பேர் தான். இங்க வந்து எஸ் ஏன் வரக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்கக்கூடாது. அதாவது 2 ஆட்கள், ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆட்கள் வந்தாலே நம்ம வேர்ப்ல எந்த ஒரு சேஞ்சும் பண்ணக்கூடாது. அந்த வேர்ப அப்படியே போட்டுறணும். ஓகேயா? ஹுசைன் அண்ட் ஃபரீத் பிளே டுகெதர். இஹ்சானா அண்ட் ஷாஹிதா வாக் இன் த ஈவினிங். ஐ அண்ட் சமீனா சிட் இன் த பெஞ்ச். அந்த வேர்ப்ல எந்த மாற்றமும் ஏற்படாம அப்படியே போடுறோம், ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆட்கள் இருந்தால். யூ அண்ட் மீ ஸ்மைல் அட் ஈச் அதர். நீயும் நானும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டோம். மை சில்ட்ரன் ஸ்டடி வெல். சில்ட்ரன்னாலே அது வந்து பிள்ளைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டடி வெல், நல்லா படிப்பாங்க. என் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. இதுல வந்து சில்ட்ரன்ங்கிறது ஒரு ஒரு ஒண்ணுக்கு, சைல்டுனா தான் ஒரு ஒரு புள்ள, சில்ட்ரன்னா ஒண்ணுக்கு மேற்பட்ட பிள்ளைங்க. பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை. பேர்ட்ஸ்னா அது பறவை கூட்டம். அப்ப அது வந்து ஸ்கைல ஃப்ளை பண்ணுது. ஸோ கேட்ஸ் ட்ரிங்க் மில்க். பூனைகள் வந்து பால் குடிக்கும். நிறைய கேட்ஸ் குறிப்பிடுறதுனால. மை கொலீக்ஸ் ஒர்க் ஹார்ட். கொலீக்ஸ்னா நம்மளோட கூட வேலை பார்க்கிற ஆட்கள். அவங்க அதுவும் ஒரு செட் ஆஃப் பீப்புளை குறிக்கிறதுனால அந்த வேர்பா அப்படியே போட்டுரும். மீ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் இஸ்லாமிக் ப்ரோக்ராம்ஸ். நானும் என்னுடைய நண்பர்களும் இஸ்லாமிக் ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இது ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆட்கள்னால நம்ம வந்து எஸ் சேர்க்க மாட்டோம். ஓகேயா? இது வேர்ப் பார்த்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து நம்ம இன்னைக்கு என்ன லெசனோ அது இன்ஷால்லா பார்ப்போம். இந்த வேர்ப் சாப்டர்ல ஏதாவது டவுட் இருக்குதா யாருக்காவது? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஓகே. நம்ம வந்து அப்ப நம்மளோட தேர்ட் சாப்டர், அதாவது டென்சஸ்க்கு மூவ் பண்ணிரும் இன்ஷா அல்லாஹ். டென்சஸ், சிம்பிள் டென்சஸ் வந்து 3 இருக்குது. நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். நமக்கு தெரியும் பிரசன்ட் டென்ஸ்னா நம்ம நிகழ்காலத்துல நடக்கிற விஷயங்கள், நடக்கிற செயல்பாடுகள். பாஸ்ட் டென்ஸ்னா நம்ம கடந்த காலத்துல நடந்த செயல்பாடுகள். ஃபியூச்சர் டென்ஸ்னா இனிமே நம்ம பண்ண போற செயல்பாடுகள். அதை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். ஓகே, முதல்ல இந்த 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 பேஜை பாத்துக்கிறீங்களா? பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் இருக்குதா? நம்ம எப்படி இதை சொல்லுவோம்னா ஷார்ட் ஃபார்ம்ல V1, V2, V3 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? பிரசன்ட் டென்ஸ் வந்து நார்மலா நம்ம செய்யற செயல்கள், பிளே, லுக், சி, ரன். பாஸ்ட் டென்ஸ்ல மோஸ்ட்லி என்ன வந்துரும், நம்ம படிச்சிருப்போம், அதோட இடி சேர்த்து வரும். பிளேனா பிளேடு, லுக்னா லுக்டு, கிளீன்னா கிளீன்டு, பிரஷ்னா பிரஷ்டு, ரொட்டேட், ரொட்டேட்னா சுழல்றது, சுழல்றது, ரொட்டேட்டட், வாக் வாக்டு, ஃபோல்ட் ஃபோல்டட், க்ளோஸ் க்ளோஸ்ட், ஓப்பன் ஓப்பன்ட். மோஸ்ட்லி என்ன வந்துரும், இடி சேர்த்து வந்துரும். பாஸ்ட் டென்ஸ்னாலே இடி சேர்த்து வந்துரும். ஆனா சில பாஸ்ட் டென்ஸ் என்னன்னா அந்த வேர்டே சேஞ்ச் ஆயிரும். நான் வந்து ஸ்டார் போட்டிக்கிறேன் பாத்தீங்களா, அந்த பாஸ்ட் டென்ஸ்லாம் வந்து வேர்டே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரும். சீனா சா, பாஸ்ட் டென்ஸ்ல என்னது சான்னு வரும். ரன்னா ரேன், சிட்னா சாட், ஸ்டாண்ட்னா ஸ்டுட், த்ரோனா தூக்கி வீசுறது. அப்ப த்ரோனா த்ரூ. இதெல்லாம் வந்து இந்த ஸ்டார் போட்டிக்கிற வேர்ப்ஸ்லாம் வந்து அந்த வேர்டே மாறிடும் பாஸ்ட் டென்ஸ்ல வர சொல்ல. ஸ்டார் போடாத இந்த வேர்டு இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து அப்படியே வந்துரும். வெறும் இடி மட்டும் நம்ம சேர்க்கிற மாதிரி வரும். ஓகேயா? தென் பாருங்களேன், வந்து ஃபைட்னா ஃபவுட், பைனா பாட், செல், செல் மீன்ஸ் விக்கிறது, சோல்டு. இப்ப நான் டபுள் ஸ்டார் போட்டிக்கிறேன்ல கீழே, அந்த மாதிரி வேர்டு வந்து எந்த மாற்றமே இல்லாம பாஸ்ட் டென்ஸ்ல வந்துரும். ஓகேயா? அதாவது ரீடுனா ரீடுன்னு தான் சொல்லுவாங்க பாஸ்ட் டென்ஸ்ல. அதாவது ப்ரொனவுன்சியேஷனை மட்டும் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ரெட் த புக் அப்படின்னு. ஆனா
ஸ்பெல்லிங் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ரீட்னா ரெட், கட்னாலும் கட்டுக்கு வந்து கட்டட்லாம் வராது, பாஸ்ட் டென்ஸ்ல கட்டு தான். புட்டுக்கும் பாஸ்ட் டென்ஸ்ல புட். ஓகேயா? இந்த மாதிரி எத்தனையோ சோ மச் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது, 100க்கு மேல நம்ம வேர்ப்ஸ் இருக்குது. நான் சும்மா ஒரு கலெக்டிவா கொஞ்சம் வேர்ப்ஸ் தான் எழுதியிருக்கிறேன். அதாவது மோஸ்ட்லி இடி சேர்த்து வந்துருமா, சரியா? சில வேர்ப்ஸ் வந்து அதே மாதிரியே வந்துரும். ஓகேயா? பாஸ்ட் டென்ஸ்ல அதே மாதிரியே வந்துரும். இந்த ரீடு, கட், புட்லாம் அதே மாதிரி வந்துரும். அந்த சிங்கிள் ஸ்டார் போட்டிக்கிறேன்ல, இந்த சிட், அதெல்லாம் வேர்டே மாறிடும். ஓகேயா? ஸ்டாண்ட்னா ஸ்டுட், அந்த வேர்டே மாறிடும். இடி நம்ம சேர்க்காம அந்த வேர்டே மாறிடும். சி, சா, ரன், ரேன், சிட், சாட், ஸ்டாண்ட், ஸ்டுட், த்ரோ, த்ரூ, ஃபைட், பவுட், பை, பாட், செல், சோல்ட். இந்த மாதிரி 100க்கு மேல இருக்குது. நம்ம கிளாஸ்ல வந்து அவ்வளோத்தையும் எடுக்க முடியாது. நான் ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கிறேன். அதே ஃபியூச்சர் டென்ஸ்ல வரேன்னா ஒண்ணுமே இல்ல, வில் இல்ல ஷால் நம்ம முன்னாடி சேர்க்கணும். ஓகேயா? வில் ஆர் ஷால் சேர்க்கணும். அந்த பிரசன்ட் டென்ஸ் இருக்குதுல்ல, அந்த பிரசன்ட் டென்ஸுக்கு முன்னாடி வில் இல்ல ஷால் சேர்த்தோம்னா அது ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேயா? இப்போ பிளேவோட ஃபியூச்சர் டென்ஸ்னா வில் பிளே, லுக் வில் லுக், see will see, run will run, sit will sit. ஷால் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா வந்து ரொம்ப பொலைட்டா ஒரு விஷயத்த சொல்றோம்னு வச்சுக்கீங்களா, ரொம்ப ஒரு மெதுவா இல்ல ஒரு ரிக்வெஸ்டா, ஒரு கனிவா ஒரு பணிவா கேக்குறோம்னா, சின்ன வயசுல சின்ன பசங்க எல்லாம் கேட்பாங்கல்ல, ஷாலை கோ டு வாஷ்ரூம். அதாவது ஒரு ரிக்வெஸ்டா கேக்குறதுக்கு வந்து நம்ம ஷால் யூஸ் பண்ணுவோம். வில் வந்து ரொம்ப ஒரு அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்றோம். ஐ வில் சப்மிட் த அசைன்மெண்ட் டுமாரோ, நான் கண்டிப்பா வந்து நாளைக்கு சப்மிட் பண்ணிடுவேன் என் அசைன்மெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நம்ம வில் யூஸ் பண்றோம். இதே ஒரு விஷயத்த பொலைட்டா ரிக்வெஸ்டா கேட்கறதுக்கு ஷால் யூஸ் பண்றோம். அதான் மோஸ்ட்லி ஷால் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் பாத்தீங்கன்னா வில் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஷால் வந்து ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா அது ஒரு பொலைட்டா ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு தான் நம்ம ஷால் யூஸ் பண்ணுவோம். அதனால மோஸ்ட்லி வில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா ரெண்டும் யூஸ் பண்றதுனால தப்பு இல்ல. சரி, அதனால மோஸ்ட்லி ஆனா வில் தான் யூஸ் பண்றது குட். பிகாஸ் ஒரு ஃபியூச்சர் பிளானை பத்தி நம்ம சொல்லும் போது அதை வந்து ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். ஸோ he will go to the market. இந்த மாதிரி ஷால் வந்து ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு ஜென்டில்னஸ், ஒரு பொலைட்னஸ், ஒரு ரிக்வெஸ்டா கேட்கும் தான் அந்த ஷால் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? இது வந்து நார்மலா ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக இந்த பேஜ் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா உங்களுக்கு தெரியும். நம்ம நிகழ்காலத்துல செய்யற செயல்கள் தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். தற்கால நிகழ்வுகளை குறிக்க பயன்படும் வினைச்சொல். அதாவது இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள் தான் இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பிளே, சிங், ரைட், சீ, லுக் எக்ஸெட்ரா. ஹின்ஸ்னா வந்து எதை வச்சு நம்ம இங்க ப்ரெசன்ட் டென்ஸ் தான் போடணும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில ஹின்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். நவ், அதாவது ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஹி டேஷ் ரைட் நவ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நவ் அப்படின்னாலே அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் வருது, அப்ப ரைட்ஸ் தான் வரும் அப்படின்னு. ஸோ அந்த சென்டென்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஹிண்ட் வேர்ட் இருந்துச்சுன்னா இது ப்ரெசன்ட் டென்ஸை தான் குறிக்குது. அப்ப நம்ம வந்து அந்த அந்த டேஷை வந்து நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நவ் இப்போ, ரைட் நவ் இப்போவே, டுடே இன்னைக்கு, எவ்ரிடே. இப்ப நம்ம டெய்லி செய்யற ஆக்டிவிட்டிஸ்க்கும் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் போடணும். ஐ வில் பிரஷ் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஐ பிரஷ் எவ்ரிடே. ஓகே, நம்ம டெய்லி செய்யற ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான் போடணும். ஓகேயா? டெய்லி இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஹிண்ட் வேர்ட். இதெல்லாம் வந்தா நம்ம வந்து கண்டிப்பா ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேயா? ப்ரெசன்ட் டென்சஸ் ஆர் ஆல்வேஸ் யூஸ்ட் இன் த சென்டென்சஸ் ஆஃப் யூனிவர்சல் ட்ரூத். அதாவது யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னா உலகளாவிய உண்மை இருக்கும்ல, உலகத்துல வந்து அதுதான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். யூனிவர்சல் ட்ரூத்னா இங்க பாருங்களேன், த பிளான்ட் க்ரோ இன் சாயில். அதாவது செடினாலே அந்த செடி வந்து சாயில்ல தான் க்ரோ பண்ணும். இது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. இது வந்து பிளான்ட் க்ரோட் இன் சாயில் நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தான ஒரு விஷயம், ஒரு உலகளாவிய ஒரு உண்மையான ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து என்ன ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பிளான்ட் கிவ் அஸ் ஆக்சிஜன். பிளான்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் கொடுக்கும். இதுவும் வந்து ஒரு ஃபேக்ட்னு சொல்லுவோம்ல, இது ஃபேக்ட்பா
அப்படின்ட்டு. இதுதான் விதி, இதுதான் வந்து உண்மை அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த மாதிரி உலகளாவிய உண்மை, விதி, இந்த விதிப்படி அதான் அப்படின்னு சொல்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். த எர்த் டர்ன்ஸ் 360 டிகிரி எவ்ரி டே. ஒவ்வொரு நாளும் எர்த் வந்து 360 டிகிரி சுழலுது. அப்போ வந்து டர்ன்ஸ், ஏன் இதுக்கு பிரசன்ட் டென்ஸ் வில் டர்ன்னு சொல்லிக்கலாம், டர்ன்னு சொல்லிக்கலாம். ஆனா இது தினமும் நடக்கிற ஒரு நிகழ்வு, இதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. ஸோ தினமும் நடக்கிற ஒரு நிகழ்வுக்கு வந்து நம்ம பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். மேக்னெட் அட்ராக்ட் அயன்ஸ், இந்த காந்தம் வந்து இரும்பு அட்ராக்ட் பண்ணுது. இது வந்து எந்த ஒரு காந்தம் எப்ப வச்சாலுமே, நேத்து வச்சாலும், இன்னைக்கு வச்சாலும், நாளைக்குனாலும் இது ஒரு ஒரு விதிப்படி அது என்ன செய்யும், மேக்னெட் வந்து இரும்பு அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத். அப்ப அட்ராக்ட், வில் அட்ராக்ட் அதெல்லாம் நம்ம போடக்கூடாது. இந்த மாதிரி யூனிவர்சல் ட்ரூத்துக்கு வந்து நம்ம பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், இதை மாத்தவே முடியாது. அதாவது மறுமை நாளை தவிர்த்து மத்த எல்லா நாட்களும் என்னது, சன் வந்து கிழக்குல தான் உதிக்கும். இது வந்து டெய்லி நடக்கிற நிகழ்வு. ஸோ இதுக்கும் நம்ம பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். வில் ரைஸ், ரைஸ்டு அப்படிலாம் போடக்கூடாது. அதனால வந்து இந்த மாதிரி யூனிவர்சல் ட்ரூத், டெய்லி தினமும் நடக்கிற ஒரு நிகழ்வு, இயற்கையா நடக்கிற ஒரு நிகழ்வு, உலகளாவிய உண்மையா இருக்கிற ஒரு விஷயங்கள், விதிப்படி நடக்கிறது, இதுக்கெல்லாம் நம்ம வந்து பிரசன்ட் டென்ஸ் தான் போடணும். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ்ல தான் தண்ணி வந்து கொதிக்கும். சரியா, கொதிச்சு மேல வர்றது வந்து 100 டிகிரி அதுல இருந்தாதான். நெக்ஸ்ட் 0 டிகிரில தான் வாட்டர் ஃப்ரீஸ் ஆகும், ஃப்ரீசஸ். Then the earth revolves around the sun. சன்னை சுத்தி எர்த் சுழலுது. Honey is sweet. Then the sun sets in the west. சன் வந்து வெஸ்ட்ல தான் வந்து மறையும். ஸோ இந்த மாதிரி உலகத்துல நடக்கிற உண்மையான விஷயங்களுக்கு நம்ம பாஸ்ட் டென்ஸோ ஃபியூச்சர் டென்ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரி டே. நான் டெய்லி ஸ்கூல் போவேன். ஷி குக்ஸ் வெல். ரஃபீக் வாக்ஸ் ஃபாஸ்ட்லி. ரஃபீக் வந்து ஃபாஸ்டா நடக்கிறாரு. அப்துல் ரஹ்மான் பிளேஸ் ஃபுட்பால் ரெகுலர்லி. தினமும் அவன் வந்து ஃபுட்பால் விளையாடுவான். ஐ ப்ரே 5 times a day. நான் தினமும் ஒரு நாளைக்கு எப்பவுமே நான் வந்து 5 வேளையுமே ப்ரே பண்ணுவேன். இந்த மாதிரி ப்ரெசண்டா நடக்கிறதுக்கு நம்ம வந்து இங்க பாருங்க, சில இதுக்கு எஸ் சேர்த்திருக்கிறாங்க, சில இதுக்கு சேர்க்கல. பிகாஸ் ஐ டி யூ தேக்கு சேர்க்க மாட்டோம். இந்த மாதிரி ஷீ ஒரு பேர், ஒரே ஒரு பேர் வந்ததுக்கு எஸ் சேர்க்கிறோம். ஓகேயா? ஓகே, இது வந்து உங்களுக்கு உள்ள எக்ஸசைஸ். இப்போ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், யூ டேஷ் பியூட்டிஃபுல். பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லுங்க. யூ டேஷ் பியூட்டிஃபுல். லுக் தான் வரும் சிஸ்டர். லுக் பியூட்டிஃபுல். ஹலிமா டேஷ் ஹர் ஹவுஸ். Cleans. Clean. Yes, check on. Tina cleans-ஆ? Cleans. ஓகே, பிகாஸ் ஒரே ஒரு பொண்ணு பேர் கொடுத்தனால கிளீன்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட், ரஸ்னா டேஷ் ஹர் கிளாத்ஸ் எவ்ரி டே. என்னது? washes. WASHES. யார் வாஷ்னு சொன்னது? washes. சேர்க்கணும். ஓகேயா? Then the sun dash in the east. rises. ஓகே. யார் அது சிங்குலரா சொல்றது? ஓகே. நான் PDF ஓபன் பண்ணனால மெசேஜஸ் பார்க்க முடியல. ஓகே, தென் ஐ டேஷ் இன் a village. அன்மியூட் பண்ணிட்டே சொல்லுங்க. I live a village. Okay. Dash to college daily. go Go to college.
ஹீ வந்து இருக்குது. ஹீ ஷீட்டுக்கு என்ன சேர்க்கணும் நம்ம வேர்போட? எஸ் சேர்க்கணும். இதுல வந்து இஎஸ் சேர்க்கணும். ஓகேயா? கோஸ். ஹீ கோஸ் டு காலேஜ் டெய்லி. ஓகே. இப்ப வந்து பாஸ்ட் டென்ஸ் ஈஸி தான். நீங்க வந்து கடந்த கால நிகழ்வுகளை வந்து குறிக்கிற வினைச்சொல் பாஸ்ட் டென்ஸ். எக்ஸாம்பிள் வந்து மோஸ்ட்லி இடி சேர்க்கிற மாதிரி வரும். பிளேட், லுக்டு, சாட், சா, பிக்ஸ்டு, ரன். ஓகே. இது ஹிண்ட் எப்படின்னா வந்து அந்த சென்டென்ஸ்ல வந்து என்ன இருந்தா நம்ம பாஸ்ட் டென்ஸ் போடணும். பாஸ்ட் டென்ஸ் என்ன இருந்தால் நம்ம பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும்னா அது முடிஞ்ச நிகழ்வா இருக்கணும். ஓகேயா? ஏற்கனவே முடிந்து போன ஒரு நிகழ்வா இருந்தாதான் நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த ஹிண்ட் என்னது? எஸ்டர்டே நேத்து, லாஸ்ட் மந்த் போன மாசம், லாஸ்ட் வீக் கடந்த வாரம், பாஸ்ட் மந்த், பாஸ்ட் வீக், டே பிஃபோர் எஸ்டர்டேனா சொல்லுவோம்ல முந்தா நேத்துன்னு சொல்லுவோம்ல, இன்னைக்கு நேத்துக்கு முந்தின நாள். எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே, லாஸ்ட் இயர் போன வருஷம், அண்ட் ஆல் த பாஸ்ட் ஈவென்ட்ஸ் எல்லாமே முடிந்து போன நிகழ்வுகள் அந்த சென்டென்ஸ்ல குறிப்பிட்டு இருந்தாங்கன்னா அதுல சென்டென்ஸ்லயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது முடிந்து போன ஒரு நிகழ்வுனா நம்ம வந்து அதுக்கு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து he looked at the stars yesterday. நேத்து அவன் வந்து ஸ்டார்ஸை பார்த்துட்டு இருந்தான். I studied hard last year. நான் போன வருஷம் ரொம்ப கடினமா படிச்சேன். She played well in her childhood days. இதுல வந்து எஸ்டர்டே எல்லாம் கொடுக்கல. சைல்ட்ஹுட் டேஸ் நம்மளே புரிஞ்சுக்கலாம். அவ சின்ன வயசுல அவ நல்லா விளையாண்டுருப்பா. ஸோ அங்க பிளேட் தான் யூஸ் பண்ணணும். I went to ஊட்டி லாஸ்ட் மந்த். நான் லாஸ்ட் மந்த் வந்து ஊட்டிக்கு போனேன். ரஸ்பா பாட் அ கார் எஸ்டர்டே. ரஸ்பா வந்து கார் நேத்து வாங்கினான். ஸோ இந்த மாதிரி முடிந்து போன நிகழ்வுகளுக்கு நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேயா? ஓகே. இந்த எக்ஸசைஸ் நீங்களே ஃபில் பண்ணுங்க. ஐ டேஷ் லெட்டர் டு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். பாஸ்ட் டென்ஸ்ல ஃபில் பண்ணுங்க. Wrote. ஐ ரோட். I wrote. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் ஷாஹிதா டேஷ் ஹர் ரிலேட்டிவ் பாய். மேரீடு. Married. ஓகே. ஐ டேஷ் மை ஃப்ரெண்ட். Helped. கரெக்ட். ஓகே. ஷாஃபா டேஷ் அ சாங். 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 ஓகேயா? சாங் தான் வரும். ஓகேயா? அனீனா டேஷ் த டோர். ஓகே. இதுல வந்து நான் எஸ்டர்டே அப்படிலாம் கொடுக்கல. ஆனா நான் வந்து மேல கொடுத்துட்டேன் இல்ல, பாஸ்ட் டென்ஸ்ல தான் ஃபில் பண்ணி ஆகணும்னு. அதனால நீங்க அப்படி பாத்துக்கிடுங்க எக்ஸாம்ஸ்ல. இது வரலையே, ஹிண்ட்ஸ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்ட் டென்ஸ்ல ஃபில் பண்ணாம மேல ஹெட்டிங் என்ன கொடுத்திருக்காங்க. சோ நம்ம வந்து எல்லாம் அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டா அதுல டாப் டு பாட்டம் வரை எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். நம்ம வந்து டைரக்டா அந்த கொஸ்டின்ல போய் நம்ம இது பண்ணக்கூடாது. ஓகேயா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் டென்ஸ். இதுவும் ஈஸி தான். உங்களுக்கு எதிர்கால நிகழ்வுகளை குறிக்க பயன்படும் வினைச்சொல் வந்து ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். வில் ஆர் ஷால் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா மோஸ்ட்லி வில். நீங்க ஒரு விஷயத்த நீங்க அழுத்தமா சொல்றீங்கன்னா வில் யூஸ் பண்ணுங்க. இல்ல நீங்க பொலைட்டா, ஹம்புலா, ஒரு அடக்கமா, பணிவா சொல்றீங்கன்னா ஷால் யூஸ் பண்ணுங்க. ஓகேயா? வில் கோ, வில் சி, வில் லுக். இதுல வந்து வில் ஆர் ஷால் யூஸ் பண்ணி அந்த V1 அந்த பிரசன்ட் டென்ஸ் இருக்குதுல அதை வந்து நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான். முன்னாடி வில் ஆர் ஷால் போட்டுட்டு நம்ம என்ன பிரசன்ட் டென்ஸ் படிச்சோமோ அதை ஆட் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு ஹிண்ட், இதுமே ஃபியூச்சர் டென்ஸுக்கு ஹிண்ட் என்னன்னா டுமாரோ, இனிமே நடக்க போறது. நாளைக்கு, டே ஆஃப்டர் டுமாரோனா நாளை கழிச்சுன்னு சொல்லுவோம்ல. இந்த நாள் விட்டுட்டு அடுத்த நாள். ஸோ நாளை கழிச்சு, தென் நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மாசம், நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் டே. இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு நம்ம வந்து ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து ஐ வில் செக் மை பாஸ்போர்ட் டுமாரோ. நான் நாளைக்கு பாஸ்போர்ட்டை செக் பண்ணுவேன். ஐ வில் ஈட் இன் ஃபியூ மினிட்ஸ். நான் கொஞ்ச நேரத்துல சாப்பிட்டுருவேன். ஷப்னா வில் பிரிங் த புக் டுமாரோ. டுமாரோ வந்தனால வில் பிரிங். சைமா வில் கேரி த பேக். ஹஸ்பண்ட் வில் சென்ட் த மெசேஜ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் டென்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் டென்ஸ். தென் இது நீங்க சொல்லுங்க. ஐ டேஷ் டு எக்ஸசைஸ் டுமாரோ. I will start to exercise tomorrow. இது நம்ம வந்து மனசுல நினைக்கிறது ஆனா செய்ய மாட்டோம். So I will start to exercise tomorrow. Then he dash Chennai tomorrow at 6
p.m. I will reach. He will reach. He will reach. Okay. He will reach. He will reach. Mariam dash before Will prepare. prepare for the exams next week. Will Next week prepare. Prepare. Prefer. will prepare. Will prepare. Okay. Abu Tahir dash at the airport by evening. Will Will arrive. Okay. Will arrived. Arrived வராதுமா. Past tense நம்ம Will சேர்க்கணும். arrive. பாருங்களேன். will arrive தான். ஆமா V1 தான் நம்ம சேர்க்கணும். எப்பயுமே வில்லுக்கு அப்புறம் நம்ம வந்து past tense வரக்கூடாது. வில்லுக்கு அப்புறம் V1 தான் வரணும் ரூல் படி. அதாவது present tense தான் சேர்க்கணும். Then Hisham dash the interview on next Monday. Will attend. Sam will attend. ஓகே. இப்போ வந்து தனித்தனியா பார்த்துட்டீங்க. ஈஸியா வந்து இது present tense சொல்லியாச்சு. past tense அதனால ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனாலும் அதுக்கும் கவனிச்சிருக்கணும். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்போமா? present, past, future. Okay. ஓகே, மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அதுவும் இண்டிவிஜுவலா கேட்போமா? Okay. இண்டிவிஜுவலா சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் நேம்ஸ் பார்த்துருக்கிறேன், யார் இருக்கிறீங்க அப்படின்றது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ரஹீமா முபீன் சிஸ்டர் சொல்லுங்க. மஹிஷா டேஷ் டு மார்க்கெட் டுமாரோ. Goes. நல்லா பாருங்க, டுமாரோ கொடுத்திருக்கிறேன். Going. Go. மஹிஷா சென்டென்ஸ்ல சொன்னது கரெக்ட். ஆனா ஒரு பேர் கொடுத்திருந்தா நான் என்ன சொன்னேன், அந்த பிரசன்ட் டென்ஸ்ல அந்த ஒரு சேஞ்ச் பண்ண சொன்னேன். எஸ் சேர்க்கணும். சோ அந்த Takes. சென்டென்ஸ் ரீட் பண்ணி Samira takes bath every day. அதான் யாரும் டக்குன்னு ஆன்சர் பண்ணணும்னு பண்ணாதீங்க. உங்க பேர் சொன்னோடனே உங்களுக்கு டைம் இருக்குது, பொறுமையா அதை வாசிச்சு பார்த்துட்டு எது கரெக்டான வேர்ப் வருமோ ஆன்சர் பண்ணா ஓகே. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் நசீரா அல்மாஸ் சிஸ்டர் இருக்கிறீங்களா? இருக்கு. Fourth one, sun dash us light. Fourth one, Gives. Sun. gives, correct. Alhamdulillah, correct. Okay. Next, fifth one, Nabila Babu sister. Sorry. Tiana dash me coming Tuesday. Attend. Attend தான் வரும். Will attend. Will attend. Coming attend பண்ணுவாங்க அந்த மாதிரி. Will attend அப்படிதானே வரும் சிஸ்டர். ஓகே ஓகே. நெக்ஸ்ட், நல்லா மெதுவா கொஞ்சம் பொறுமையா அந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்க. உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். அது பாஸ்டா, பிரசன்டா, ஃபியூச்சரா இல்ல யூனிவர்சல் ட்ரூத்தான் ஐடியா கிடைச்சக்கு அப்புறம் சேர்க்கணுமா சேர்க்க கூடாதுன்னு அப்படி பொறுமையா யோசிச்சே பதில் சொல்லுங்க. சிஸ்டர் நான் சொன்ன கரெக்ட்டா will attend. பாத்திமா சிஸ்டர் will attend தானே. will attend is right. ஓகே. சரி. ஆமா ஆமா கரெக்ட். பிகாஸ் டியூஸ்டே மீன்ஸ் இனிமே வரப்போற டியூஸ்டே, சோ will attend கரெக்ட். நெக்ஸ்ட் பாத்திமா சிஸ்டர் இருக்காங்களா? பாத்திமா சிஸ்டர் இருக்கீங்களா? அவங்க இல்ல போல. தௌலத் சிஸ்டர். Yes, sister. Sixth one, I dash my teeth daily. I brush my teeth daily. Present. Right. Okay. Then Saliha sister. Sister. Yes. Riha dash the wedding last month. Riha attended the wedding last month. Correct. Okay. Then Jessima sister.
அவங்க தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆரம்பத்துல. ஜெசிமா சிஸ்டர் இருக்கிறீங்களா? இல்ல. சையத் ராபியா சிஸ்டர் இருக்கிறீங்களா? Yes, sister. சொல்லு. 8th one, we dash to Dubai next week. Will go. We dash to Dubai next week. goes. Will goes. Yes வரும். கரெக்ட். ஒரு ஆன்சர் கரெக்டா சொல்லுங்க. வில்லுனா ஃபியூச்சர் டென்ஸ் வந்தா வில் சேர்க்கணும் இல்லைங்களா சிஸ்டர்? ஆமா, will கரெக்ட். Will go. will go. சொல்லுங்க. will go கரெக்ட்டுங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யாராச்சும் விட்டுட்டு நான் எல்லாருக்குமே கொஸ்டின் பாஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 9th 10th வழக்கம் போல யாராவது விட்டுட்டேனா? ஒன் மினிட். இல்ல. ஓகே, வழக்கம் போல அப்ப அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 கொஸ்டின்ஸ் கோரஸா சொல்லிருங்க. ஹியூமன் டேஷ் ஆக்சிஜன் டு லிவ் இன் எர்த். Need. Need. Humans need. Need. Okay, he dashed the leaking pipe. He fixed dashed the leaking pipe the day before yesterday. முந்தா நேத்து leaking pipe Fixed. the EDK. leaking pipe the day before yesterday. ED before day before yesterday. Okay, alhamdulillah. இவ்வளவுதான் நம்மளுக்கு. டென்சஸ்ல வந்து 12 டென்சஸ்ல 3 டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? நோ, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, கிளியரா இருக்கிறீங்களா? பிரசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ்ல. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. ஓகே. ஓகே, இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே ரொம்ப நல்லாவே கோஆபரேட்டிவா ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப நல்லா வாலண்டியரா நிறைய பேர் ஆன்சர் பண்ணீங்க. அல்ஹம்துலில்லாஹ். முன்னாடியாவது ஒரு பேர் 2 பேர் சவுண்ட் கேட்கும். இப்ப வந்து ஒரு ஆன்சர் கேட்டா எல்லாருமே வந்து ஆன்சர் பண்றீங்க. அல்ஹம்துலில்லாஹ். குட். ஓகே, நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله Alaikum وبركاته. salam wa rahmatullahi wa barakatuh. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh, sister. وعليكم السلام وعليكم ورحمة الله السلام. وبركاته.